ஓகே ப்ரோ. ஜிவிஎம் சாருக்கு வந்து பர்த்டே வருது, விஷ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் ப்ரோ, ஷூராக பண்ணிக்கலாம். ஓகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கௌதம் மேனன் சார். ஸோ உங்களுடைய ரொம்ப பெரிய தீவிரமான ஃபேன் நான். உங்கள் படம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப கனெக்டிவிட்டியாக பார்ப்போம். உங்கள் படம் ரொம்ப வந்து என்கேஜபிளாக இருக்கும். உங்கள் படம் ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப தரமாக பண்ணியிருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் படம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணோம். எஸ்டிஆர் சாருக்கு ஒரு நியூ லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வரணும். உங்கள் படம் பார்த்து தான் என்னோட லைஃப் பாதிவே அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். அவர் எடுத்த படத்தில் உங்களுக்கு பெஸ்ட் படம்னு என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட் படம்னா ஆல் டைம் வேட்டையாடு விளையாடு, காக்கா காக்கா, வாரணமாயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, ஆல்வேஸ் ஃபேவரட். ஆனால் வெந்து தணிந்தது காடு, இன்னும் நிறையா படம் இருக்குது. நான் குறிப்பிட்டுலாம் சொல்லல. அவர் அண்டர் ரேட்டடாக பண்ண நடுநிசை நாய்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு படம் வந்து கிடப்பிலே இருக்கு, அது எப்போ கிடப்பிலே இருக்குது. பட் ப்ரொடியூசர் மனசச்சா மட்டும்தான் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியும். துருவ நட்சத்திரம் கூடிய சீக்கிரம் அந்த படமும் அதுக்கான தீர்வு வரும். எனக்கு நீங்கள் துருவ நட்சத்திரமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே. நான் வந்து பார்த்தோன்னா யோகன் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அது எத்தனை வருஷம் கிடப்பில் இருக்குது? இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக விடுவாங்க. கண்டிப்பாக விக்ரம் சாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு ரீசெண்ட் டேஸ் இல்லைங்களா? ரீசெண்ட் டேஸ் விஷால் சார் கூட பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏன் பிரதீப் கூட பண்ணலாம். நீங்கள் தாராளமாக பிரதீப் சாரையும் பண்ணலாம். ப்ளஸ் மணிகண்டன். நல்லா ரொமான்ஸ் மூவியாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போ எடுத்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே வேறு. காக்கா காக்கா, வேட்டையாடு விளையாடு. இல்லை, நிறையா வந்து இப்போ ஆக்ஷன்ஸாக பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி மாதிரி போயிடுச்சு. அவருன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி ஒன்று பண்ணுவாருங்கள, லைக் மின்னலே, காக்கா காக்க, வாரணமாயிரம், இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாகவும் ஒரு லவ் ஃபிலிம் எடுப்பார். இல்லை அந்த மாதிரி ஜீவம் நம்ம மிஸ் பண்ணுறோம்ல. அச்சம் என்பது மடமேடா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது எப்படிப்பட்ட ஒரு படம். அது நீங்கள் இன்னும் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தா அது வந்து இன்னும் சூப்பராக வந்திருக்க வேண்டிய படம். வெந்து தணித்ததுக்காக என்னோட லாஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடான மூவி. இந்த வருஷம் அந்த போன வருஷம் இந்த ஜோஸ்வா படம் வந்து சரியாக போகலை. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ட்ராப்புன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்றைக்குமே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா லெஜெண்டரி கிளாசிக்கான ஒரு டைரக்டர். அடுத்த மணிரத்னம் சாரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஃப்ரேமிங் பண்ணுவீங்க. அட்டன்ஸ்டிக்கான ஒரு ஃப்ரேமிங் கொடுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக கம்பேக் தாங்க ஜிவிஎம் சார். அதுக்காக ஒன்ஸ் மோர் சொல்லிக்கிறேன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கௌதம் மேனன் சார்.